ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை க்யூட் பிரின்ஸோட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ளே போடலாம். ஓகேயாடா, நான் பேசுகிற வேட இருக்கட்டும் பேன் தரமதி தெரிஞ்ச ரிலீஸ் சாரி ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. அப்புறம் அங்கே பாருங்கடா, என்னால் வீக்கில் 2 மூவிஸ் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகேயா, நான் ஏதாவது ஒரு சேனலில் மட்டும்தான் நான் மூவி போடுவேன். இன்னொன்றில் எஃப்எஃப் தான் போடுவேன். ஓகே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது 2 மூவி ரெடி பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அவனோட நேமை நான் கேட்க மறந்து போச்சே, அவன் நேம் என்னன்னு எனக்கு தெரியாதே, அவன் என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ நீ ஏன்டா பன்னின்னு கூப்பிடுற? அது எனக்கு அவனை பார்க்க சொல்ல, நான் நிறைய ட்ராயிங் பண்ணுறேன்ல, அந்த ட்ராயிங்கில் ஒரு பன்னி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த பன்னி மாதிரி இந்த பன்னி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த பன்னி மாதிரி இந்த பன்னி இருக்குதா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா ஷாக்கா இப்படி போகிற நம்ம ஜங்குக்க பார்க்குறாரு. அவரோட ஃபேஸ்லாம் தெரியல, ஃபுல்லாக கவர் தான் பண்ணி விட்டுருக்காரு. இந்த மாதிரி கவர் பண்ணி விட்டுருக்கு ஜங்குக்க நோட் பண்ணிவிட்டு, அவனோட ஃபேஸை நீ பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நான் ஃபேஸை பார்த்தேனே, ஆனால் ஏன் தெரில திடீர்னு வேக வேகமாக எல்லாத்தையும் எடுத்து அவன் ஃபேஸை கவர் பண்ணிட்டான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓ ஓ முன்னாடி அவனோட ஒரிஜினல் ஃபேஸை காட்டியிருக்கான், நான் வந்தோடனே மாஸ்க்கை வியர் பண்ணியிருக்கான். ஆ ஆமாம், அவனோட ஐஸ் கூட வெளியே தெரியாத அளவுக்கு எப்படி மாஸ்க் வேர் பண்ணியிருக்கான் பத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா கூட பேசிக்கிட்டே நேராக ஹவுஸ்க்கு வராரு. இந்த மாதிரி ஹவுஸ்க்கு வந்தோம். ஆல்ரெடி நம்ம சுகர் வேறு திட்டிருப்பார்ல, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அவனுக்கு மெடிசன் கொடுத்துடணும். அதனால நம்ம ஜிமினா டேயை நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் லைட்டாக ஒரு செக்கப் பண்ணி ஒரு இன்ஜெக்ட் பண்ணிட்டு தான் ஹவுஸ்க்குள்ளே கூட்டு வர்றாரு. இந்த மாதிரி கூட்டு வந்தோம். டேயாங் சமத்து பேபியில் எதுவுமே ப்ராப்ளம் பண்ணாமல் அப்படியே போய் ரூமில் ஸ்லீப் பண்ணிடணும் ஓகேயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக உள்ளே கூட்டிகிட்டு வந்தேன். இவ்வளோ லேட்டாக வர மூமெண்ட்டை பார்த்துட்டு 2 பேரும் எங்கே போனீங்க அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்கவும், நாங்கள் மேல்க்கு போனோம் ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. மேல்க்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகப் நோட் பண்ணா, ஆமாம் அங்கே அந்த பிளேஸில் நான் பண்ணின்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு பார்த்த மூமெண்ட்டை சொல்ல வருவாரா. அப்படியே நம்ம டேயோட மவுத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு, பன்னியை பற்றி சொன்னானா ஐஸ்கிரீமை பற்றி சொல்லிடுவானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா நம்ம டேயை நோட் பண்ணோம். பன்னியா என்ன பன்னி அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா கேட்டால், அது ஒன்றும் இல்லை சுகா, இவனுக்கு பன்னி டாய்னா ரொம்ப பிடிச்சிச்சு, பன்னி டாய் வாங்கித்தான்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணான். ஆனால் அந்த டாய் ஷாப்பில் இல்லை, அதான் நெக்ஸ்ட் டே வாங்கி தரேன்னு சொன்னேன், அதுதான் உன்ட்ட சொல்கிறானுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயோட மவுத்துலேருந்து அவரோட ஹேண்ட்ஸை எடுக்காமலே நேராக டேயோட ரூமுக்கே கொண்டு வந்து ரூமுக்குள்ளே விட்டுட்டு, பன்னின்னு அந்த பசண்ட்டை வச்சு பேசாத, நீ எதையாவது சுகா கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்க, சுகா பிறகு என்னை பனிஷ் பண்ணுவான், என்னை அடிப்பான், எனக்கு வலிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இல்லை உனக்கு வலிக்கக்கூடாது, வலிச்சா ரொம்ப பெயினாக இருக்கும்ல அடித்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாம் அடித்தா ரொம்ப பெயினாக இருக்கும், உன் ஃப்ரெண்டு பாவம்ல சொல்ல மாட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. நான் சொல்ல மாட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்பா சொல்ல மாட்டேன்ட்டான், சரி நீ அமைதியாக ஸ்லீப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி பெட்டில் டையை படுக்க வச்சுட்டு நம்ம ஜிமினா அப்படியே நேராக அவரோட ரூமுக்கு போகிறாரு. இப்போ அப்படியே ஒரு 2 டேஸ்க்கு மேலே ஃபாஸ்ட் ஆகுது. இப்படி ஃபாஸ்ட் ஆனால் இப்போ காலேஜில் தான் நம்ம வீமின் 2 பேருமே காலேஜ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தால் டைம் மூவ் ஆனாக்கி நம்ம வீமின் 2 பேருமே என்ன செய்வாங்கன்னா, எப்போட்டு வர மாதிரி அந்த ஷாப்பிங் மாலுக்கு இந்த ட்ரிப்பு காரில் பைக்லலாம் வராமல் ரொம்ப நார்மலாக வாக் பண்ணபடியே டே கூட பேசிக்கிட்டே வராரு. இந்த மாதிரி நார்மலாக வாக் பண்ணபடி பேசிக்கிட்டே வந்துட்டான். அதே பிளேஸில் நம்ம ஜேகப் வந்து 2-3 பர்சன்ஸை பிடிக்க வந்துருப்பார். அவர் போலீஸ்மேனில் அவர் பிடிக்க வந்துருப்பார். இந்த மாதிரி ஜேகப் வந்து 2-3 பர்சன்ஸை துரத்திட்டு ஓடுற மூமெண்ட்டை நம்ம டே நோட் பண்ணிவிட்டு ஹயாங் ஓடுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சிருந்தவர் ஜிமினாவோட ஹேண்ட்ஸை விட்டுட்டு ஜேகப்பை துரத்திட்டு ஓடுறாருல, அந்த மூமெண்ட்டை பார்த்து ஜேகப்பை ஃபாலோ பண்ணபடி ஓடுறாரு. இந்த மாதிரி ஓடுனா டேயாங் என்ன பண்ணுற நெல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா நம்ம டேயை ஃபாலோ பண்ணபடி ரன் பண்ணபடி ஓடுனா 2 பேருமே பயங்கரமாக ஓடுறாங்க. ஜிமினா 2 பேருமே ஃபாலோ பண்ணிட்டு வராரு. ஆனால் நம்ம ஜேகப்புக்கு தெரியல, தன்னை டே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கிறது தெரியாமல் அந்த 3 மெம்பர்ஸை பிடிச்சே தீரணும் அப்படிங்கிற மாதிரி தான் ரன் பண்ணபடி வராரு. அது வேறு யாரும் இல்லை, அதில் 1% நம்ம மார்க்கு தான். மார்க்கும் நம்ம ஜங்குக்கோட பாடிகார்ட்ஸ் 2 பேரே தான். மார்க்கை பிடிச்சிட்டா மார்க்கை வச்சு நம்ம ஜங்குக்கு பிடிச்சிடலாங்கிறதுக்காக தான் ஜேகப் இந்த துரத்துறாரு. இந்த மாதிரி துரத்துனா ஜேகப்போட ஹேண்ட்ஸில் சிக்கணும், நம்மளை வச்சே
போன டைம் பிளாக்மெயில் பண்ண மாதிரி இந்த டைமும் பாஸ்கிட்ட பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஜேகப்போட ஹேண்ட்ஸில் சிக்காத அளவுக்கு மார்க் ஓடுறாரு. இந்த மாதிரி ஓடுனோம். ஹயாங் ஏன் இவ்வளோ வேகமாக ஓடுற, என்னால் பிரேக் பண்ண முடியல, ஹயாங் நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட இந்த மாதிரி கத்திக்கிட்டே பின்னாடி ஓடி வந்தா, டே டயாங் அறிவு கெட்டவனே, ஹயாங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்டா, நில்லுடா, நீ ஓடாத, உனக்கு எங்கேயாவது அடிபட்டுற போடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா இந்த மாதிரி கத்திக்கிட்டே வந்தா. இப்போ நம்ம மார்க்கிடம் நம்ம ஜங்குக்கு கால் பண்ணுறாரு. என்னடா எதுக்காக இந்த டைட்டில் கால் பண்ணியிருக்க, ஒர்க்குக்கு தானே உன்னை போக வச்சேன் பாஸ், அது எல்லாமே பிளான் தான், நீ வேணும்னே மறுபடியும் ஜேகப்போட ஹேண்ட்ஸில் சீக்கிரம் மாதிரி பண்ணியிருக்கான். நம்மளை அந்த பிளேஸ்க்கு டீல் பேச வர மாதிரி எல்லா ஒர்க்கையும் பண்ணி வச்சுட்டு அந்த பிளேஸில் ஜேகப்போட போலீஸ் ஆஃபீஸர் தான் இருந்தாங்க. இப்போ நான் ஜேகப்போ என்னை துரத்திக்கிட்டு இருக்கான், நான் ஜேகப்போட ஹேண்ட்ஸில் மாட்டினாலும் மாட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே நம்ம ஜங்குக்கு அலாட் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணால் ஏன்னா எல்லாமே பிளானா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு ஷாக்கானா, எல்லாமே பிளான், நல்ல வேலை அந்த பிளேஸ்க்கு நீங்கள் வரலை, நீங்கள் ஏதோ ஒரு முக்கியமான ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஹவுஸில் இருந்துட்டீங்க, இல்லை இந்த பிளேஸில் கண்டிப்பாக ஜேக்கப் உங்களுக்கு கில் பண்ணாலும் பண்ணியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம மார்க் பேசிட்டே போனால் அந்த பிளேஸில் இந்த மாதிரி மார்க் யாரோ ஒரு பர்சன்ட்டை பேசிட்டு போகிறத நோட் பண்ணிவிட்டு ஜேக்கப் ஒருவேளை ஜங்குக்கிட்ட தான் எல்லாத்தையும் சொல்கிறான் முழுக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மார்க்கோட ஹேண்ட்ஸில் இருக்க மொபைலை தட்டி விட்ருவான். அதாவது ஒரு திங்ஸை தூக்கி எறிஞ்சா தானாக்கில் விழுந்துரும்ல, அப்படி தட்டி கீழே விழுந்துட்டு மொபைல் உடஞ்சிருது. ஐயோ பாஸ்ட்டை முழுசாக சொல்லதுக்கு முன்னாடி மொபைலை உடச்சிட்டானே பாவி பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகப்பு மார்க் நோட் பண்ணபடியும், என்னையாடா துரத்திட்டு வர, இப்போ பாருடா நான் ஹேண்ட்ஸில் கிடச்சா தானே நீ என் பாஸை மிரட்டுவேன், இப்போ பாரு அப்படிங்கிற மாதிரி கூட 2 பாடிகார்ட்ஸ் ஓடி வருவாங்களே அவங்கள நோட் பண்ணிவிட்டு, டேய் அவன் கண்டிப்பாக உங்களை துரத்துறத விட என்ன தான் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ண பார்ப்பான், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா என் கூடையே ரன் பண்ணப்படி வர்றதை விட்டுப்புட்டு அவனை போய் பிடிங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. இந்தமாரி சொன்னான். பாஸ் எங்களை எதுவும் பண்ண மாட்டாரா, உங்களெலாம் அவன் ஒன்றும் பண்ண மாட்டான்டா, நான் என்ன பிடிச்சாதான்டா என்கிட்டருந்து இன்ஃபர்மேஷனை மட்டும் கலெக்ட் பண்ணி ஜங்குக்கு அரெஸ்ட் பண்ண பார்ப்பாங்க, நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள், நீங்கள் அவனை போய் ஹைஜாக் பண்ணபடி பிடிங்க, அவனை நீங்கள் பிடிச்சி மரம் காட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அங்கேருந்து தப்பிச்சிடுவேன். அப்புறம் ஜேகப்பு டென்ஷனில் கத்துவான், நீங்கள் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஒவ்வொரு பக்கமாக 2 பேர் ஓடுங்க, ஒரே பிளேஸாக ஓடாமல் தனித்தனியாக பிரிஞ்சு ஓடிடுங்கிற மாதிரி மார்க் இப்படி சொல்கிறத கேட்டு டக்குன்னு அவங்க 2 பேரும் நிற்பாங்களா, இந்த மாதிரி நின்று ஜேகப் ஷாக் ஆகி அவங்க 2 பேரை விட்டுட்டு மார்க்கெட் அவர் பாயிண்ட் பண்ணுறாரு. நீங்கள் 2 பேருமே இந்த பசங்களை பிடிங்கடா அப்படிங்கிற மாதிரி ஜேகப்போட ஓடி வருவாங்கள்ல அவங்கள நோட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகலாங்கிற மாதிரி பார்த்தா கரெக்டாக ஜேகப்பை வந்து அந்த 2 பர்சன்ஸும் பிடிக்கிறாங்க. இங்கேருந்து ஒரு ஸ்டெப் யாராவது மூவ் பண்ணீங்க, உங்கள் ஹெட் போலீஸ் ஆஃபீஸரை நாங்கள் என்ன பண்ணுவோன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இப்படி மிரட்டுனா, டே மார்க் ஒன்றை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜேகப் மார்க்கை நோட் பண்ணால், நல்ல வேலை பாஸ் சொன்ன பிளான்னு செமையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு, நான் எங்கடா இது சக்ஸஸ் ஆகும்னு திங்க் பண்ணேன், ஆனால் கரெக்டாக பாஸ் இப்படி தான் நடக்குங்கிறத கெஸ் பண்ணியே சொல்லியிருக்காரு, தப்பிச்சிட்டோண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் டக்குன்னு ஒரு சின்ன சண்டு வழியாக புகுண்டு இன்னொரு பக்கமாக போயிடுவார். இந்த மாதிரி மூவ் ஆகி தப்பிச்சு போகிற மொமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜேகப்டாம், என்ன திமிருடா உங்க 2 பேருக்கும், இப்படி தப்பிக்க விட்டுட்டீங்களடா அவனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகப் காண்டா அந்த 2 பாடிகார்ட்ஸை நோட் பண்ணா, நான் இல்லை இவன் இல்லை நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே மாற்றி பேசிட்டு அவனுக்குள்ளேயே ஃபைட் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு. அதாவது மார்க் சொன்ன மெத்தட் தான் இந்த மாதிரி அவனுக்குள்ளேயே ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜேகப் தான், நம்ம தானே இவனை 2 பேரையும் அடிக்கணும், இன்னும் இவனுள்ளேயே அடிச்சுக்கிறானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு டவுட்டிங்கில் பார்ப்பாரா, இந்த மாதிரி டவுட்டிங்கில் பார்க்குற மூமெண்ட்டை 2 பேருமே நோட் பண்ணிவிட்டு ஒருத்தர் ஐய பிளிங் பண்ணப்படி 2 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு வேற ஓட ஆரம்பிச்சிருவானோ. இந்த மாதிரி ஓடுறத பார்த்துட்டு டே என்னையாடா ஏமாற்றுறீங்கிற மாதிரி சொல்லிட்டு பாதி பேர் அந்த பர்சன்ட்டை துரத்துனா பாதி பேர் இந்த பர்சன்ட்டை துரத்துனாங்க. மார்க்கு தப்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி மார்க்கு சேஃபான மூமெண்ட்டை ஒரு பிளேஸில் ஒரு பர்சன்ட்ட மொபைலை வாங்கி நம்ம ஜங்குக்கு கால் பண்ணி, நான் சேஃபாகிட்டேன் பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ எந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற, அந்த ஸ்ட்ரீட்டில் வேகமாக மூவ் ஆன் ஆகி வா, நான் உன்னை பிக் பண்ண அதே பிளேஸ்க்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு ஏற்கனவே காரை ட்ரைவ் பண்ணபடி மார்க் இருக்கிற பிளேஸ்க்கு தான் வந்துட்டுருக்காரு. சரி பாஸ், நான் இந்த மாதிரி இந்த ஒரு ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கிறேன், நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு எந்த கார் வருதோ அந்த காருக்கு ஆப்போசிட்டாகவே நம்ம
மார்க்கும் நடந்து போயிட்டுருக்காரு. இந்த மாதிரி போயிட்டு இருந்தா இந்த மாதிரி ஜேகப்பை தேடிட்டு வராருல நம்மட்டே, அவர் ஜேகப்பும் மிஸ்ஸிங்கு, எல்லாரையும் மிஸ்ஸிங்கு, பின்னாடி துரத்திட்டு வந்து நம்ம ஜிமினாவும் மிஸ்ஸிங்கு, எல்லாரையுமே விட்டுட்டு தனி சிங்கிள் மேனாக மறுபடியும் மாறிடுவார். இந்த மாதிரி மாறினா அது ஏற்கனவே ஈவினிங், இப்போ நைட்டாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆக ஆரம்பித்தா நம்மகிட்ட கிட்ட டார்க்காக இருக்கிற மூமெண்ட்டெல்லாம் பார்த்தா பயமாக இருக்கும்ல, அதனால ரொம்ப பயப்படுறாரு. ஹயாங் எங்கே மாதிரி தானே வந்தான், அதுக்குள்ளே எங்கே மாற போனான்னு தெரியலையே, ஒருவேளை எங்கள் மாதிரி தான் வந்திருப்பான், இன்னும் கொஞ்சம் மூவ் ஆன் ஆகி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட என்ன செய்வார்னா, இன்னும் அந்த பிளேஸ்லேருந்து வெளியே போக வழி தெரியாமல் இன்னும் அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே நடக்க ஆரம்பிச்சிருவார். இந்த மாதிரி நடக்க ஆரம்பித்தான். இப்போ ஜேகப் தான் அவர் நேராக மார்க்கு கிடைக்கலங்கிற அந்த டென்ஷன்லேயே போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவர் கிளம்பி போயிடுவார். ஆனால் இங்கே ஜிமினா தான் மிஸ் ஆகிட்டானுங்கிற அந்த திங்கிங்கில், பதட்டத்தில், பயத்தில் நம்ம சுகாவுக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிடுவார். என்ன ஜேகப்பை ஃபாலோ பண்ணபடி போயிட்டே மிஸ் ஆகிட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாம் எனக்கு என்ன பண்ணனே தெரியல, நான் எவ்வளவோ அவனை பிடிக்க முயற்சி பண்ணேன், ஆனால் ரோட்டில் கார்ஸு ஒன் பை ஒன்னாக மூவ் ஆன் ஆகிற அந்த மூமெண்ட்டுக்கு அவன் என்னை விட்டுட்டு முதல்ல ரோட்டை கிராஸ் பண்ணி ஆப்போசிட் பக்கம் போயிட்டான். அதுக்கப்புறம் அவன் எங்கே மர போனானுங்கிறது எனக்கு தெரியல சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம ஜிமினா க்ரை பண்ணி அழுறாரு. இந்த மாதிரி அழுறதை பார்த்துட்டு நம்ம சுகா டக்குன்னு நம்ம ஜேகப்புக்கு கால் பண்ணி, நீ எங்கே இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நானா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கேன், உன் கூடயா இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி கேட்டா, ஏன் கூட எப்படிட்டே இருப்பான், அவன் ஜிமினா கூடலாம் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகப் சொல்வாரா. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு, நீ ஸ்ட்ரீட்டில் ஃபாலோ பண்ணிட்டு போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஒன்றை தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தானா, நீ அவனை பார்க்கவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சுகா கத்துவாரா. அந்த மாதிரி கத்துனா ஏற்கனவே மார்க் டென்ஷனில் இருந்தவர் இன்னும் டென்ஷன் ஆகி என்ன சொல்கிறவையாங், என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தானா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், டேயாங் மிஸ்டா, அவனை எங்கடா மிஸ் பண்ண, ஜிமினா ரோட்ரி ஸ்ட்ரீட்டில் அந்த இதில் கார்ஸ் மூவ் ஆனாகிற அந்த ரோட்லையே கிராஸ் பண்ணிட்டான், அவனை நான் அங்கேயே மிஸ் பண்ணிட்டேன்னு அவன் க்ரை பண்ணி அழுறான். நீ எங்கே இருக்கிற, நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன்ட்ட, நீ எங்கெல்லாம் முதல்ல போன, எந்த பிளேஸ்லடா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி நம்ம சுகா கத்துவாரா. அந்த மாதிரி கத்துறதை பார்த்துட்டு ஜேகப்க்கு ரொம்ப ஷாக் ஆகி, ஹயாங் நீ டென்ஷன் ஆகாதையா, மட்டும் கிடைக்கல, இன்னைக்கு நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக வேற திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுறதை பார்த்துட்டு மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்களா, அவங்கக்கிட்ட நம்ம ஜேகப் தான் டேயோட பிக்கு காட்டி, நம்ம இப்போ ஒரு பிளேஸில் மார்க்கெட் துரத்திட்டு ஃபாலோ பண்ணிட்டு போனோம்ல, அந்த பிளேஸில் எங்கேயாவது ஒரு பிளேஸில் ஸ்ட்ரீட்டில் ரோட்டில் இந்த பர்சன்ட் நின்னாங்கன்னா எனக்கு கால் பண்ணி உடனே சொல்லுங்கள், என்கிட்ட கூட்டிகிட்டு வந்துருங்கிற மாதிரி சொல்லி எல்லாருக்குமே டேயோட பிக்கை கொடுத்துட்டு தேட சொல்கிறாரு. இந்தமாரி தேட சொன்னால் நம்ம சுகாவுமே கம்பெனிலேருந்து நேராக நம்ம ஜேகப்பை ஃபாலோ பண்ணி ஓடி இருப்பார்ல ஸ்ட்ரீட்டு, டேயும் ஜிமினாவும் பிரிஞ்சிருப்பாங்களா, அந்த பிளேஸில் தான் நம்ம ஜிமினா இன்னும் க்ரை பண்ணிகிட்டே நிற்கிறாரு. ஏன்னா எந்த பக்கம் போனானுங்கிறதே தெரியல, இங்கே தான் நான் மிஸ் பண்ணேங்கிற மாதிரி அதே இடத்துல நின்று அது ஒரு நிறைய பிளேஸ், எல்லா பக்கமும் ஒரு 5 ரோட்ஸாக பிரியுது, அதில் எந்த பக்கம் நம்ம போனாருங்கிறதே தெரிய மாட்டேங்குது. அதனால நம்ம ஜிமினா அதே இடத்துல உட்காந்து க்ரை பண்ணிட்டு அழுதுட்டு இருக்க மூமெண்டம் சுகா அங்கே வந்து நோட் பண்ணுறாரு. இப்படி நோட் பண்ணால் என்ன பண்ணிகிட்டு இருக்க ரோட்டில் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எனக்கு இதுக்கப்புறம் எங்கே மறப்போகனே தெரியல, இதுக்கப்புறம் நான் ஏதாட்டும் ஒரு வழியில் போயிட்டோம்னா எனக்கு திரும்ப இந்த பிளேஸ்க்கு வர தெரியாதுல்ல, அதான் நான் இங்கேயே இருந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெள்ளை வந்து போன தூரம் ஜேகப்பு மிஸ் ஆகிட்டானுங்கிறது தெரிஞ்சு அவர் திரும்பவும் ஜிமினா இருக்கிற அந்த ரோட்டுக்கே வந்தால் நம்ம ஜிமினா பார்த்தோன்னே ஜிமினா கிட்ட வந்துடுவார்ல, அதனால தான் நான் அந்த பிளேஸ்லேயே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லவும், அதெல்லாம் வேஸ்ட்டு, கண்டிப்பாக நீ சொல்கிறத பார்க்க சொல்ல ரொம்ப தூரம் மூவ் ஆன் ஆக்கி போயிருப்பான், இல்லைன்னா இந்நேரத்துக்கு உன்னை தேடி இங்கே வந்திருக்க மாட்டானா, இங்கே அப்படி மிஸ்ஸாக தான் இருப்பான், நீ வா க்ரை பண்ணது ஒன்றும் இல்லை, ஜேகப் அங்கே தேடிட்டு தான் இருக்கானா, நம்மளும் இந்த ஸ்ட்ரீட்டில் தேடுவோம், என் கூட வா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா அப்படியே அந்த காரை அதே பிளேஸில் பார்க் பண்ணிவிட்டு இவங்க 2 பேருமே நடந்து டேயோட நேம் சொல்லி கூப்பிட்டபடியே அந்த ஸ்ட்ரீட்டில் ஒவ்வொரு இடமா தேட ஆரம்பிக்கிறாங்க. ஜேகப் எங்கெல்லாம் போனாரோ அங்கே எல்லா இடத்துலையும் தேடிட்டுருக்காங்க. இந்த மாதிரி தேடிட்டு இருந்தோம் நம்ம தான் ஜேகப் வந்து மிஸ் ஆகி மார்க் மிஸ் ஆன வேகத்தில் வேறு பக்கமாக மூவ் ஆன இருப்பார்ல, ஆனால் நம்மகிட்ட ஜேகப் போன பிளேஸாக போகாமல் அதுக்கு ஆப்போசிட் பக்கமாக போயிடுவார். இந்த மாதிரி அந்த பிளேஸில் நம்மகிட்ட சிங்கிளாக நடந்துட்டு வர மூமெண்ட்டை அங்கே ஒரு 2-3 பர்சன்ஸ் நோட் பண்ணிவிட்டு கிட்ட வந்து பேசுகிறாங்க, ஏன் க்ரை பண்ணிகிட்டே இருக்கிற, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நான் தொலைஞ்சிட்டேன், நான் என்னோட ஜிமினா கிட்ட போகணும், என் ஹயாங் கிட்ட போகணும், நான் வந்து என் ஹயாங்கை ஃபாலோ பண்ணபடி வந்தேன், தொலைஞ்சிட்டேன்,
எப்படி போகுன்னு தெரியல. ஜிமினா எனக்காக வெயிட் பண்ணுவான், க்ரை பண்ணுவான். என்னை ஜிமினாட்ட கொண்டு விடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி இப்படி ரொம்ப இன்னசென்ட்டாகவே பேசுவாரா. ஐயோ பேபி என்ன சண்டா பேசுது பாத்தியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை வச்சு பேசுனா டேக்கு ஒன்றுமே புரியல. அவங்க கொஞ்சம் டாடியாக பேசுகிறாங்க. ஆனால் பட் நம்ம டேக்கு புரியல. அவர் எப்படியாவது நம்ம ஜங்குக்கு சேவ் பண்ணியிருப்பார்ல, அந்த மூமெண்ட்டில் எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்கங்கிற மாதிரியே நம்ம டே அந்த பர்சன்ஸ்கிட்ட பேசினா டே இவ்வளோ இன்னசென்ட்டாக பேசுகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அவங்களுக்குள்ளே கொஞ்சம் டடியாக பேசிட்டு டே கிட்ட கொஞ்சம் மிஸ்பிஹேவாக ப்ளே பண்ணுறாங்க. இந்த மூமெண்ட்டை பார்த்த பயத்தில் நம்ம டே அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடுறாரு. இந்த மாதிரி ஓடுனா டே பேபியை விடாதீங்கடா பிடிங்கடானுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த மாதிரி டேயை ஃபாலோ பண்ணபடி வந்தால் இப்போ நம்ம ஜங்குக்கு தான் காட்டுது. ஜங்குக்கு மார்க் இருக்கிற பிளேஸ்க்கே கரெக்டாக வந்திருப்பார். மார்க்குமே ஒரு ஸ்டோன் பெஞ்சு மாதிரி ரோட்டு ஓரத்தில் இருக்க ஒரு பெஞ்சில் தான் உட்காந்துருக்காரு. ஜங்குக்காக வெயிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தேன். கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு நம்ம ஜங்குக்கு உனக்கு ஒன்றும் ஆகலையே மார்க் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எனக்கு ஒன்றும் ஆகலை. ஆனால் அந்த லீ இவ்வளோக்குலாம் டார்ச்சர் பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல பாஸ். இந்த அளவுக்கு ப்ராப்ளம் பண்ணுறான். உங்களை கில் பண்ணதுக்கு அங்கே 2 பிளான் போட்டு வச்சுருந்தான். ஜேக்கப் உங்களை கில் பண்ணாட்டம் அந்த பிளேஸில் லீயோட பாடி கார்ட்ஸே உங்களை கில் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோக்குள்ள மோசமாக நடந்துக்கிறான். நீங்கள் ஏன் அவனை இன்னுமே வச்சுருக்கீங்க? எனிமீஸாக வைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி டென்ஷனில் மார்க் பேசிக்கிட்டு இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு, இங்கே பாருடா நமக்கு ஒரு மீட்டிங் வந்துருக்கு. அந்த மீட்டிங்கில் அந்த டென்டரை நம்ம தான் எடுத்துக்கணும். லீயை விட்டு தள்ளு. இப்போ லீ எனக்கு பெருசு கிடையாது. சுகர் தான் இம்பார்ட்டன்ட். சுகர் கண்டிப்பாக இந்த டெண்டருக்கு வருவான். அவன் இந்த டெண்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த டெண்டர் எடுக்கணும். போன டைமும் நம்ம இந்த மாதிரி லீ பண்ண ப்ராப்ளத்தில் லீனுங்கிற மாதிரி லீயை திங்க் பண்ணி சுகர் அந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ராகி டெண்டரை வின் பண்ணிட்டு போயிட்டான். இந்த டைம் சுகர் டெண்டரை வின் பண்ண நான் அலோவ் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி பேசிக்கிட்டேன். சரி வா, ஜேகப் நீ கிடைக்கலங்கிற டென்ஷனில் அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிருப்பான். நம்ம மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம மார்க்கிட்ட பேசிக்கிட்டு அப்படி எழுந்துட்டு டென்ஷன் ஆகாதடா பார்த்துக்கலாம்டா, லீயை தானே சிறப்பாக கவனிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் டென்ஷனில், ஏன்னா உயிர் பயிட்டே காட்டியிருப்பாங்களே நம்ம மார்க்கிட்ட. அந்த இதுலேயே நீங்கள் இந்த பிளேஸ்லேருந்து அவங்கள கில்லே பண்ணியிருப்பாங்க. நானுங்க போய்ட்டு துரத்துறாங்கங்கிற மாதிரி டென்ஷன்லேயே பேசிக்கிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம மார்க்கை லைட்டாக கம்ஃபர்ட் பண்ணபடி பேசிட்டு சரி வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மார்க்கை கூப்பிட்டான். நம்ம ஜொங்கு கிண்டலுக்கு பேசுகிறதெல்லாம் கேட்டு நம்ம மார்க்குமே கொஞ்சம் ஃப்ரீ ஆகி டக்குன்னு எழுந்துக்கிறாரு. சரி வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகலான்ங்கிற மாதிரி போனால் இப்படி 2 பேருமே கார்கிட்ட கரெக்டாக போகிறாங்க. இந்த மாதிரி கார்கிட்ட போய் நம்ம ஜொங்கு கார் டோரை ஓப்பன் பண்ண போனால் நம்ம ஜொங்குக்கு ஒரு பர்சன் பேக் சைடாக டைட்டாக ஹக் பண்ணி கிரிப்பாக பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி பிடிக்கிறத பார்த்துட்டு நம்ம மார்க் ரொம்ப ஷாக் ஆகி அவரோட பேக் சைட்லேருந்து கன் எடுத்துகிட்டு நம்ம ஜொங்குக்கு பின்னாடி நிற்க பர்சன்ட்டை பாயிண்ட் பண்ணுறாரு. ஷூட் பண்ணுற மாதிரி பாயிண்ட் பண்ணால் நம்ம ஜொங்குக்கு அப்படியே கீழே குனிஞ்சு அப்படி ஹக் பண்ணியிருக்க பர்சன்ட்டோட ஹேண்ட்ஸை நோட் பண்ணுறாரு. இப்படி நோட் பண்ணால் அதில் நம்ம ஜொங்குக்கோட ப்ரேஸ்லெட் அந்த ஹேண்ட்ஸில் இருக்குது. வேறு யாரும் இல்லை, அது நம்ம டேய் தான் இந்த மாதிரி ஜொங்குக்கு பேக்கப் பண்ணபடி பிடிச்சிருப்பாரு. இந்த மாதிரி மார்க் ஷூட் பண்ண போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு டேய் மார்க் சுமார் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பாஸ் சும்மா இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஹக் பண்ணியிருக்க அந்த ஹக்கை பிரேக் பண்ணி டேயை முன்னாடி இழுக்கிறாரு. இந்த மாதிரி இழுத்தா டே ஃபுல் டீரி ஐஸில் இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு மார்க்கே கொஞ்சம் ஷாக் ஆகி டேயா அப்படிங்கிற மாதிரி நாம் மார்க்கு நம்ம டேயை நோட் பண்ணால், என்னாச்சு ஏன் இப்படி க்ரை பண்ணியிருக்க? உன்னை இந்த ஜிமினை இப்பவும் விட்டுட்டானா? தொலைஞ்சிட்டியா? ஹவுஸுக்கு போக தெரியலையா? ஜிமினாட்ட போக தெரியலையா? ஏன் இப்படி ட்ரை பண்ணுற? ஐஸ்கிரீம் வேணுமா அப்படிங்கிற மாதிரி டைப் இப்படி பேசுவாரா? அந்த மாதிரி பேசினா நம்ம ஜங்குக்கு பேக் சைடை பார்த்து இன்னும் பயப்படாரு. ஜங்குக்கு பின்னாடி இருக்க பர்சன்ஸை பார்த்து பயப்பட்டு ஜங்குக்கு ஃப்ரெண்ட் சைடாக ஹக் பண்ணபடி இன்னுமே பயங்கரமாக க்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி க்ரை பண்ணால் ஏன் இவன் இந்த அளவுக்கு க்ரை பண்ணுறானுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்டேயோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணபடி, என்ன ஆச்சு? எப்போதுமே என்னை பார்த்தா ரொம்ப ஸ்மைல் பண்ணபடி பேசிக்கிட்டே இருப்பேன். இப்போ ஏன் இந்த மாதிரி பண்ணுற? என்னடா ஆச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி கிட்ட பேசுனா என்னை எல்லோரும் பயமுட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பயமுட்டுறாங்களா? யார் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அந்த மாதிரி கேட்டான் நம்மகிட்டே அப்படி அவரோட அந்த அக்கா பிரேக் பண்ணாமலேயே ஹேண்ட்ஸை மட்டும் நீட்டி காட்டுறாரு ஜங்குக்கு பின்னாடி. இந்த மாதிரி காட்டுனா நம்ம ஜங்குக்கு அது யார்டா நம்ம பின்னாடி இருக்குதுங்கிற மாதிரி
திரும்ப வர அவங்க கூட 5 மெம்பர்ஸுமே ஏதோ 2 பர்சன்ஸ் தானே, அவனுல அடித்து போட்டுட்டு தூக்கிட்டு போயிடலாங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு நக்கலாக சிரிச்சுக்கிட்டே வருவானுங்களா. இப்படி வந்தா இப்படி திரும்புகிற ஜொங்குக்கு பார்த்து அந்த 5 மெம்பர்ஸ்க்கு செம ஷாக்கு. நிற்கிறது நம்ம ஜேகே இல்லை. ஜேகே பார்த்து ஷாக்கில் நின்னா இந்த 5 மெம்பர்ஸை பார்த்து நம்மகிட்ட இன்னும் பயப்படுற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, டேய் மார்க் அவங்கள பிடிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், மார்க்கை கரெக்டாக கிட்ட போகிறதுக்குள்ள இந்த 5 மெம்பர்ஸும் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுவானுங்க. இந்த மாதிரி ஓடுனா பாஸ் சரி விடு, அவனை யாருங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோ, பிறகு எங்கேயாவது சிக்குவானுவல்ல அப்போ தூக்கிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே இப்படி க்ரை பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேயோட டியரிலாம் வெயிட் பண்ணிவிட்டு, இந்த டைட்டில் நீ இங்கே என்ன பண்ணுற, காலேஜ் முடிஞ்சு எப்போது நம்ம ஆளுக்கு தானே போவ, நீ இங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம டேக்கு அது சொல்ல தெரியல. ஜேகப்பை ஃபாலோ பண்ணது, ஜிமினாவை மிஸ் பண்ணது எதுவுமே சொல்ல தெரியாமல் அந்த 5 மெம்பர்ஸ் பயமுடுத்திருப்பாங்களே, அந்த மூமெண்ட்டையும் திங்க் பண்ணிவிட்டு எதையுமே சொல்லாமல் பயங்கரமாக க்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி க்ரை பண்ணால் சரி க்ரை பண்ணாத, உன் ஹவுஸோட அட்ரஸ் தெரியுமா, நான் ஹவுஸ்லேயே விட்டுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டால் நம்ம டேக்கு ஹவுஸ் அட்ரஸுமே தெரிய மாட்டேங்குது. இன்னும் நம்ம ஜிமினாட்டனா கேராக எங்கேனாலும் கூட்டிகிட்டு வர்றாரு, அதனால் அவருக்கு அட்ரஸும் தெரியல. இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு சரி மொபைல் வச்சுருக்கியா, ஜிமினாவுக்கு கால் பண்ணலாங்கிற மாதிரி கேட்டான். மொபைலும் இல்லை. இந்த மாதிரி எதுவுமே இல்லாத மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இப்போ என்னடா பண்ண அப்படிங்கிற மாதிரி மார்க்கிட்ட கேட்டால், எனக்கும் அதான் பாஸ் தெரியல, வேணா இவனை நம்ம கூட நம்ம பிளேஸ்க்கு கூப்பிட்டு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி மார்க் சொல்லவும், எனக்கும் அதான் டிங்காக இருக்குது, இந்த மாதிரி மூமெண்ட்லேயும் எப்படி பயந்துட்டுருக்கான், இதே ரோட்டில் எங்கே விட்டுட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரி வா நீ காரில் உட்காரு, நான் உன்னையே ஹவுஸ்க்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்மகிட்டே காருக்குள்ளே உட்கார மாட்டேங்கிறாரு, பயப்படுறாரு. நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே, என் ப்ரேஸ்லெட்லாம் நீ போட்டிருக்க, நம்ம ஃப்ரெண்டாக இருக்க போய் தானே நீ என் ப்ரேஸ்லெட்டை வாங்கி போட்டுக்கிட்ட, ஏன் கூட வர மாட்டியா பா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜங்குக் கொஞ்சம் சாஃப்டாக பேசுகிற இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டக்குன்னு ஜங்குக் பக்கத்தில் போய் நம்மகிட்ட உட்காந்துக்கிறாரு. இந்த மாதிரி உட்காந்தோம். இப்போ இந்த காரை நம்ம மார்க் தான் ட்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி நம்மகிட்ட காருக்குள்ளே கரெக்டாக உட்காந்து அதே ஸ்ட்ரீட்டுக்கு கரெக்டாக நம்ம சுகா வராரு. சுகாவும் ஜிமினாவும் கரெக்டாக நம்ம ஜங்கு கூட காரை பார்க்குறாங்க. பட் நம்ம டே தான் காருக்குள்ளே உட்காந்துட்டார்ல, அதனால நம்ம டே தெரியல. டேயுமே நம்ம சுகா ஜிமினா வந்ததை கவனிக்கல. ஆனால் நம்ம சுகாவும் ஜிமினாவும் கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு வந்துட்டு இவ்வளோ தூரம் நம்ம தேடியாச்சு, எங்கே போனான்னு தெரியல ஜிமினா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டயாங் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டான். இந்த மாதிரி காருக்குள்ள உட்காந்து அடுத்த செகண்டே மார்க் அந்த பிளேஸ்லேருந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுவார். இந்த மாதிரி கிளம்புனா போகிறது கூட தெரியாமல் அதே பிளேஸில் நம்ம நம்ம யோமின் தேடிட்டு இருக்காங்க. இந்த தேடிட்டு இருந்தால் அதே பிளேஸ்க்குள்ளே இப்போ நம்ம ஜேகப் என்ட்ராகி, ஹயாங் உங்களுக்கு கிடைச்சானா, நான் எல்லா பிளேஸ்லையும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், முன்னால தான்டா மிஸ் ஆகிட்டான்டா, எங்கே போனானே தெரிலடா அப்படிங்கிற மாரி சுகா இந்த மாதிரி நம்ம ஜேகோவை பிடிச்சி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா நம்மகிட்ட அப்படிலாம் இல்லை, ஜொங்கு கூட போகிற அந்த மூமெண்ட்டுக்கு ரொம்ப நார்மலாக காரில் என்ஜாய் பண்ணபடியே வராரு. இங்கே கட்டாக்கி இப்போ அப்படியே நம்ம ஜொங்கு கூட மேன்ஷனை தான் காட்டுது. இப்போ நம்ம ஜங்கு கூட மேன்ஷன் அது மாஃபியா இல்லை, நம்ம ஜங்குக்கு மாஃபியா கிங் இல்லை, அதனால் ரொம்ப பெரிய பிளேஸாக இருக்குது, பெரிய ஹவுஸாக இருக்குது. இந்த மூமெண்ட்டாக காருக்கு வெளியே நம்மகிட்ட நோட் பண்ணுறாரு. ஐயோ எவ்வளோ பெரிய பேலஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா, பேலஸா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு மார்க்கு நம்மகிட்டே நோட் பண்ணால் ரொம்ப பெரிய ஹவுஸாக இருக்குது. ஆமாம் இவங்கெல்லாம் யார், எதுக்காக இங்கே நிற்கிறாங்க எல்லோரும் பிளாக் அண்ட் பிளாக்கில் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட பாடி கார்ட்ஸ் அவ்வளோ பேர் ஹவுஸை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்காங்களே, அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இவங்கெல்லாம் யார் எதுக்கு இங்கே நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டான், அவங்க எல்லாருமே என்னோடய பாடி கார்ட்ஸ், என்ன சேவ் பண்ணதுக்கு இருக்காங்க, சேவ் பண்ணதுக்குன்னா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டான், உன்னை எப்போட்டும் ஜிமின்னா சேஃபாக பார்த்துருக்குறாம்ல அந்த மாதிரி தான். ஓ அப்போ இவங்க எல்லாருமே உன்னோட ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு நேராக ஹவுஸ்க்குள்ள அவர் பாட்டுக்கு போகிறாரு. என்ன பாஸ் என்னம்மா அவரோட ஹவுஸ்க்குள்ள அவர் போகிற மாதிரி போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம மார்க் கேட்டா, டேய் ஜாலியாக ப்ளே பண்ணுறாம்ல விடு, அவன் க்ரை பண்ணிகிட்டு இருந்தால் தான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணணும், அவன் நார்மல் ஆகிட்டாம்ல இப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மார்க்குமே நம்ம ஃபாலோ பண்ணபடி ஹவுஸ்க்குள்ள என்ட்ரானா டோர்கிட்ட நிற்கிற 2 பாடி கார்ட்ஸ் நம்ம உள்ளே போக அலோவ் பண்ணாமல் மறைக்கிறாங்க. யார் நீ முதல்ல, எப்படி நீ கேட்டை தாண்டி உள்ளே வந்துனுங்கிற மாதிரி நம்ம பிடிச்சி திட்டுனா பேக் சைடில் ஜங்குக்கு வர மூமெண்ட்டை பார்த்துட்டு பன்னி
பாட்டியே இன்னும் போக அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஜேகே பார்த்து அவங்க 2 பேரும் அப்படி போட் பண்ணவும் நம்ம ஜேகேடா எதுக்காக அவனை மறைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டால், இந்த பர்சன்ட்டை நாங்கள் பார்த்ததில்ல, அதான் ஹவுஸ்குள்ளே வந்துட்டாங்க, எனிமி நினச்சோம் அப்படிங்கிற மாதிரி அந்த 2 பர்சன்ஸும் பேசினா, எனிமிலாம் ஒன்றும் கிடையாது, அவனை ஃப்ரீ பண்ணி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு என்ன செய்வார்னா உள்ளே கூட்டிகிட்டு போவார். அந்த மாதிரி கூட்டிகிட்டு போனால், பன்னியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம மார்க் டவுட்லேயே நம்ம பாஸ் எந்த விதத்தில் பார்க்க சொல்ல பன்னி மாதிரி தெரியுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மூமெண்ட்டே திங்க் பண்ணால் ஜங்குக்குமே அதே டவுட்டு தான் வருது. இவன் என்ன நம்மளை பன்னின்னு கூப்பிடுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதே திங்க் பண்ணிட்டு வந்தான். ஹவுஸ்குள்ளே என்றான்னா நம்ம டேக்கு ஒரே சிரிப்பாக தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஹவுஸாக இருக்குதான், ஹவுஸ் முழுக்க நடக்கிறாரு. ஏன்டா அவங்ககிட்ட இங்கிட்ட நடக்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கேட்டான். எவ்வளோ பெரிய ஹவுஸ் தெரியுமா, எத்தனை சோஃபாஸ் இருக்குது தெரியுமா, இது என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு திங்ஸை போய் எடுக்க போவாரா. அது கன்னு தான், ஆனால் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடல். அதை போய் எடுக்க போனால் நம்ம ஜங்குக்கு டக்குன்னு டேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு, இப்பெல்லாம் ப்ளே பண்ணக்கூடாது, இங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் நீ டச் பண்ணக்கூடாது. என்ன டச் பண்ணக்கூடாதா?